நம்ம தமிழ் மண்ணுக்கு பெருமைன்னு நீ எதை சொல்லுவ? நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில் தான். நாம பயன்படுத்துகிற நெய்லி பை தான். இப்போ நீ சொல்லு. பகல் கூட மங்கும், ஆனால் 1000 வருஷம் கலந்து புகழ் மங்காம இருக்கிற பெரிய கோயில் தமிழ் மண்ணுக்கு பெருமை தானே. இப்போ நீ சொல்லு. 1000 வருஷம் நடந்தாலும் மக்கள் நம்ம நெய்லி பை தான். என்ன இப்படி சொல்ற? பாதி உப்பு போட்டு சாப்பிட்றவங்களுக்கே அதன் பாதிப்பு தெரியல. இதை எங்கே போய் சொல்கிறது? நோயிலேருந்து விடுதலை பெறணும், நாம அந்த தண்ணீர் குப்பிலேருந்து தண்ணியை விடுதலை பண்ணணும். ஏன்னா நீங்கள் பண்ணுறதெல்லாம் பெரிய விந்து எவ்வளோ இருக்கு. மரக்கன்று வச்சு வளர்க்குற பச்சை பூமியில் வாலாண்டிலாம் இருக்கான், அதான் ஊதுகன்னு செடிக்கு ஊற்றுறான். எனக்கே தண்ணி காட்டுறான். ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி நெய்லி குப்பி மீண்டும் மீண்டும் பயன்படுத்தினா கேன்சர் மட்டும் வராது, கேன்சரும் வரும். 10 நிமிஷம் பயன்படுத்தி தூக்கி எறிகிற இந்த நெய்லி பைனாலே இவ்வளோ ஆபத்துனா அதெல்லாம் சொல்லவா வேணும்? செருப்பு இல்லாமல் நடத்தலாம், ஆனால் பொறுப்பு இல்லாமல் இப்படி நெகிழி போய் தூக்கி போகிறதுனால ஆடு மாடுகள் தின்னு உணவு நாளில் சிக்கி அதை சாப்பிட்டு இறந்து போகுது தெரியுமா? அது மட்டுமா, மண்ணில் வந்து மண்ணோடம் போச்சு. மனவளம் இல்லாட்டி மண் வளம் எப்படி இருக்கும்? மழை பெஞ்சா சாக்கடை தண்ணி தெருவுனா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? தூக்கி எறிகிற நெய்லி தண்ணியில் சிக்கி பாதையை அடைச்சா பாத யாத்திரை மட்டும் இல்லை, பாதிப்பு யாத்திரையும் போகும் சொல்லு. தக்கார் தகவலர் என்பது அவர் எச்சத்தால் காணப்படும். இந்த திருக்குறள் வந்து நீ என்ன சொல்ல வர? பொதுமக்களுக்கு கூடிய இடத்த பார்த்துருக்கீங்களா? ஒரே நெகிழிக்கு போய் கிடக்கும். அதனால தான் தக்கார் தகவலர், அதாவது ஒரு நல்லவரா கெட்டவரா என்பது அவர் எச்சத்தால் காணப்படும். அதாவது அவருக்கு போய் நிற்க போகும் புகழ், இங்கே அவர் விட்டு செல்லும் குப்பை தான் எச்சம். இதெல்லாம் பூமிக்கு வந்துட்டு போகிறவனுக்கு தெரியாது. அப்புறம் நல்லா வாழ்ந்துட்டு போகணும்னு எனக்கு தான் தெரியும். இப்போ என்ன உடல்நலம் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்ல வரியா? அதோட கடல் நலமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெகிழி குப்பையினால் பல லட்சம் கடல் உயிரினங்கள் அழிஞ்சே போகுது. ஏன்னா ஆபத்தை அடிக்கிட்டே போறீங்க. அது இல்லைடா, போயில புண்ணியத்தை வச்சுட்டு போகலான்னு நினைக்கிறேன். எப்பறம் இப்படிலாம் யோசிக்கிறீங்க? இப்படி சொல்ல சொன்னது நீங்கள் தான், இந்த செடியை வைக்க சொன்னது நீங்கள் தான். நெய்லி எங்கே வீசி டெங்கு மலையை வளர்க்காதீங்கன்னு சொன்னதும் நீங்கள் தான். இதுக்கெல்லாம் என்ன தானே தீர்வு? அதான் நம்ம தலைமை ஆசிரியர் ஆன்லைன் மட்டும் டிசிஷன்லாம் சேர்ந்து ஒரு வேலை பண்ணியிருக்காங்களே. சுற்றுச்சூழல் காக்க வந்த மஞ்ச பையே, மண்ணை காக்கும் மனிதனின் 3ஆம் கையே. சுற்றுச்சூழல் காக்க வந்த மஞ்ச பையே, மண்ணை காக்கும் மனிதனின் 3ஆம் கையே. மண்ணை நினைக்கும் மழையை போல, கடலை நினைக்கும் ஆறை போல, உன்னை காக்கும் என்னை காக்கும் ஒட்டுமொத்த ஊரை காக்கும் மஞ்ச பையே, மஞ்ச பையே. சுற்றுச்சூழல் காக்க வந்த மஞ்ச பையே, மண்ணை காக்கும் மனிதனின் 3ஆம் கை.